வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பும் ஆட்டுக்கால் சூப்பும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விட்டமின் பி குரூப் இருக்குது. B1, B2, B3, B9, B12, அப்புறம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முட்டிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு கிலோ ஆட்டுக்கால் எடுத்து நான் வந்து நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிசிசியில் நம்ம சொல்லி வச்சோன்னா அது ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதை கழுவுனதை இப்போ வந்து ஒரு பெரிய குக்கர் பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. நல்ல பெரிய குக்கர் பாத்திரமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சூப்பு பாதியும் அந்த பாதி வந்து ஜூஸோடு இருக்கிறத குழம்புக்கு எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இல்லை, சீரகத்தூள் போடனாலும் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் இங்கே வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நான் வந்து இது முங்குற அளவுக்கு நல்லா பாதி குக்கர் வரைக்கும் நான் போட போகிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சு, சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து நான் இங்கே வந்து 2 ஜக்கு ஊற்றுறேன். கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 1.5 லிட்டர் கிட்ட இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாதி வந்து சூப்புக்கு எடுத்துடலாம். இது வந்து சூப்பு வந்து கிளியர் சூப்பாக பண்ண போகிறேன். இது வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு சவுண்டு வந்து குறைச்சி வச்சு ஒரு 5 விசில், ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் வந்து குக்கர்லேயே நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக எலும்பு கூட கடிக்கிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதனால் அது பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த 25 நிமிஷம் கிட்ட வேகணும் கண்டிப்பாக. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே தாராளமாக போட்டுக்கோங்க குழம்பு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு, அப்புறம் 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கிராம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தான், அதை 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 8 அல்லது 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிட்டு, இது கூட வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூட இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து இப்போ தக்காளி போட்டுட்டு போடுறேன், எப்படினாலும் போடலாம், உங்கள் இஷ்டம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, ஒரு 5 கத்திரிக்காயை இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வந்து குக்கர் பாத்திரத்தில் தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து கத்திரிக்காவை ஒரு விசில் எல்லாம் மசாலா ஆட் பண்ணி ஒரு விசில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சி குழம்புல போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து உப்பு வந்து 2 டீஸ்பூன் இதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். இது வந்து காஞ்ச மிளகாய், தனியா, அதுக்கப்புறம் வந்து சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்து வீட்டிலையே நம்ம அரைச்சது. ஒரு 3 டீஸ்பூன் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லாட்டி இப்போ வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு மூடி போட்டு சைடில் வெந்துட்டுருக்கட்டும்.
பெரிய குக்கரில் சூப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 25 நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து அந்த சூப்பு எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வாங்க இதை வந்து நம்ம மூடி இது வேகட்டும் தனியாக. இப்போ வாங்க சூப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா மேலே வந்து அந்த ஆட்டுக்காலோட கொழுப்புலாம் வந்து எண்ணெயாக தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம எண்ணெயே சேர்க்கலை, நல்லா வந்திருக்கு. நம்ம சூப் வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. ஸ்லோ குக்கர் மெத்தடில் பண்ணால் அந்த ஜெலட்டின் வந்து ரொம்ப அழகாக நல்லா மேலே சூப்பராக ஃபார்ம் ஆகும். அது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த சூப்பு வந்து நம்ம வந்து பாதி எடுத்து சூப்பாக அப்படியே குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா? ஆனால் எல்லா சூப்பையும் எடுத்துடாதீங்க, அப்புறம் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் பாதிக்கு மட்டும் சூப் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம வந்து இப்போ இந்த சூப்பில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்து இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சூப்பு தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு பெப்பர் வந்து தேவையான அளவுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வேணும், அதனால் பெப்பர் வந்து நீங்கள் டேபிளில் போட்டுக்கோங்க. பெப்பரு கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வந்து நம்ம இந்த குழம்புல கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்தோடனே இதில் வந்து நம்ம வந்து அந்த ஆட்டுக்காலை அப்படியே வந்து அந்த சூப்போட பாதி சூப்போட அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து வந்திருக்கனால இதோட வந்து நம்ம வந்து குழம்ப நல்லா சேர்த்து கூட்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து அதோட இறக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட்டுக்கால் வேகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ இந்த குக்கர் பேனில் தானே போடுறீங்க, இதுக்கப்புறமும் வந்து ஒரு விசிலோ இல்லை 2 விசிலோ வச்சிங்கன்னா அதுக்கப்புறமும் நல்லா ஆட்டுக்கால் வேகும். ஏன்னா ஒரு ஆட்டுக்கால் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான இதாக இருந்தால் சீக்கிரமாகவே நான் சொன்ன அந்த 5 விசிலுக்குள்ளே நல்லா வெந்துடும் 25 நிமிஷத்தில். சில கால் வந்து நல்லா வேகாது, அதனால நீங்கள் நிறையா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து விசில் வச்சிங்கன்னா தான் அது நல்லா சாஃப்டாக வேகும். மோஸ்ட்டாக எல்லா காலும் நான் சொன்ன டைமிங்கில் நல்லா கரெக்டாக வெந்துடும் 25 நிமிஷத்தில். இப்போ வந்து நான் வந்து வெயிட் போடல, சும்மா தான் வந்து அந்த குக்கரை மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதித்து அது வந்து கத்திரிக்காய் அந்த ஆட்டுக்கால் எல்லாம் சேர்ந்து நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நான் வந்து மூடி வச்சு நல்லா வேக வைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கத்திரிக்காயும் வெந்துருச்சு, ஆட்டுக்காலும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்ப வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக நல்லா சேர்த்து அதை வேக வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் இதுக்கு மேலே இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம், மற்றபடி வந்து எல்லாமே நல்லா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதித்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நான் இங்கே கோகனட் க்ரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஆப்பத்துக்கு தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கோகனட் க்ரீம். நான் வந்து ஒரு 200 ml மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடச்சிதுன்னா நல்லா தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே இது சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம். அவ்வளோதான், சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சாச்சு. இந்த வந்து நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள், உங்களுக்கு அந்த அந்த குழம்பும் அந்த இதுவும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை வந்து அதோட சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இறக்கிடலாம். இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் நீங்கள் வந்து எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஃபீட்பேக்காக அனுப்புங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம்.